ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜோமில இருந்து 15T Pro இன்னைக்கு சைனா ஆஃபீஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட்ல 2 பேஸ் ஸ்டார்டிங் பேஸ் 71K க்கு கோட் பண்ணிருக்காங்க சைனால. சோ இந்த மொபைல் என்ன கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா, உங்களுக்கு ஃபிஷன் கேமரா உங்களுக்கு 900 சீரிஸோடையும் அண்ட் 100x டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். லீக்கோட கம்பைன் பண்ணி இங்க சென்சார்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப்பான SoCயோட 9400+ ஓட இந்த போன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 140 வாட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்டான ஒரு டிசைனோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த போன்ல. சோ இத பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஜோமி 15T Pro எந்தெந்த விதத்துல அப்கிரேட் ஆயிருக்கு, இந்த போன் என்ன ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க, அதை தவிர்த்து பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு டீடைல் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் ஜோமி 15T Pro பாக்ஸ். ஒரு ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஜோமி 15T Pro மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே நம்ம கையில ஒரு ஒயிட் கலர் இன்செர்ட், யூசர் கரண்ட் வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் பாக்ஸ்க்குள்ள ஒவ்வொரு ரீஜனுக்கு சார்ஜர் இருக்கு, இல்லாம இருக்கு. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ஜோமி 15T Pro இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 3 வைப்ரான கலர்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 71K, 12GB RAM, 250GB இன்டர்னல் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12GB RAM, 512GB வேரியன்ட் 80K கோட் பண்ணிருக்காங்க சைனா ரீஜன்ல. இந்த ரீஜன்ல வருமா வராதா, அண்ட் இதோட பிரைசிங் இதோட ஸ்பெக்ஸ்க்கு எப்படி இருக்கும், உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் பார்ட் ஜோமி 15T Pro பேக் சைட்ல ஒரு சூப்பரான ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட். ஒரு நம்ம ரெட்மி நோட் 15 சீரிஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, சோ அதே மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க. அது பாட்டம்ல ஒரு ஃபிளாஷ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. அது இந்த கோல்டன் கலர் வேரியன்ட் செம்ம ஐ கேச்சிங் ஆஃப் கலர்ஸா இருக்குன்னே சொல்லலாம். செம்ம பிரீமியமா இருக்கு. கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு பாக்ஸி ஸ்டைல இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 210 கிராமும், திக்னஸ் 8 mm அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா IP68 ரேட்டிங் அவைலபிளா இருக்கு. சோ இந்த மொபைல் கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கண்டென்ட்டா, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, நல்ல கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட இந்த வட்டம் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த ஜோமி 15T Pro டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.83 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர், 144 Hz refresh rate, Dolby Vision support, HDR10+ support, 3200 nits ஒரு பிரைட்டரான ஒரு quad HD plus டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுல 144 Hz refresh rate இருக்கு. சோ ஸ்மூத்னஸ்க்கு எந்த ஒரு குறையுமே இல்ல. அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த வட்டம் ஜோமி 15T Proல டிஸ்பிளே செக்மெண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 210 கிராம், திக்னஸ் 8 mm, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 ஓட தான் இருக்கு. அண்ட் HyperOS 2 சப்போர்ட். இங்க 16 ஓட வந்துச்சு, நல்ல பிளஸ் பாயிண்டா இருக்கும். இருந்தாலும் இந்த மொபைல் IP68 ரேட்டிங் இருக்கு. LPDDR5X RAM, UFS 4.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், Dolby Atmos சப்போர்ட்டும் இருக்கு. Wi-Fi 7, Bluetooth 6.0, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 mAh பேட்டரி. ஆனா இந்த பேட்டரியோட இமேஜ் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் 90 வாட் சப்போர்ட்டும் இருக்கு. 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 45 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலேயும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். சோ இங்க லீக்காவோட கம்பைன் பண்ணிருக்காங்க. இங்க ஜோமி இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட், லைட் ஃபியூஷன் 900 சீரிஸோட கொண்டு வந்திருக்காங்க. செகண்டரி சென்சார் ஒரு பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ், 5x ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம், ஒரு 50 MP யோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் 100x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க ஹையஸ்ட் 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 30 MP செல்ஃபி கேமரா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K அண்ட் 60 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். HDR10 சப்போர்ட் பண்ணுது. 10 bit வீடியோ எடுக்க முடியும் வித் AI சப்போர்ட்டோட. சோ கேமராக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த வட்டம் ஜோமி 15T Pro கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர். சோ இங்க ப்ராசஸர் மீடியாடெக்கோட ஒரு ஃபிளாக்ஷிப்பான SoCயோட கலர் இருக்காங்க 9400+. ஒரு 3 ஆர்கிடெக்ட் 3.63 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரா கலர் இருக்காங்க. சோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் ப்ளே பண்ணிக்க முடியும். 144 ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம், போன் ஹீட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. LPDDR5X RAM நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை காட்டிலும் இந்த ஹை
HyperOS 2 சொல்லவே வேண்டாம், செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயண்டா இருக்கு. இங்க Xiaomi இந்த SoC வச்சு நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. டெடிகேட்டடா கேமிங் மோட் இருக்கு. சோ அதனால பேலன்ஸ் மோட் மாதிரி விஷயங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ கேமிங் நல்லா இருக்கு. அதை தவிர்த்து டே டு டே இந்த மல்டி டாஸ்கிங், ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் அண்ட் ஒரு போட்டோஸ் அப்லோட் டவுன்லோட் பண்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த SoC நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒரு பவர்ஃபுல்லான SoCயோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Xiaomi 15T Pro. சோ 3 கலர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போனை நம்ம கையில ஹோல்ட் பண்ணும் போதே நல்ல ஒரு பிரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்குது. பட் ஆனா இதோட பிரைசிங் 71,000 ரூபாய். 71,000 ரூபாய்க்கு ஒரு சில ஹார்ட்வேர்ஸ் நல்லா இம்ப்ளிமெண்ட் கொடுத்திருந்தாலும், டிஸ்பிளே நல்லா கொண்டு வந்திருந்தாலும், அண்ட் கேமரால எனக்கு என்னமோ கொஞ்சம் கோட்டை விட்ட மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் லீக்கோட கமெண்ட் பண்ணியிருக்காங்க, குறை சொல்ல மாதிரி இல்லை. இருந்தாலும் இந்த பிரைசிங்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் என்னோட கருத்து. இருந்தாலும் இங்க SoC அண்ட் இதெல்லாம் விஷயங்கள் பார்க்கும்போது 71,000 ரூபாய் பிரைசிங் கொஞ்சம் கூடுதலா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த 71,000 ரூபாய்க்கு சைனா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பெக்ஸ்க்கெல்லாம் இந்த போனோட பிரைசிங் ஒர்த் இல்லையா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட ஆன்சருக்கு நான் வெயிட் பண்றேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Xiaomi 15T Pro எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல எழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.